துலாம் லக்னம் துலாம் ராசியை சேர்ந்த எல்லா நேயர்களுக்கும் 2024 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் இந்த வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சார நிலை காரணமாக என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாறுதல்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்தான வாய்ப்புகளை பார்ப்போம். இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்க்கை பெற்று பயணிப்பார் என்பதன் காரணமாக சூரிய புதாதிபத்தி யோகத்தை பலமாக ஏற்படுத்தி உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கப் போகிறார். இப்படிப்பட்ட மாறுதல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களை நீக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் காரிய வெற்றிகளுக்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவான் தேய்பிறையிலிருந்து வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் 3, 4, 5 போன்ற இடங்களில் பயணித்து பலப்படுத்துகிறார். ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக நிறைந்து பெற முடியும். மேலும் இந்த வாரத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று மூதாதியர்களை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக பித்ருக்களின் தோஷங்களால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆனந்தமும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதை சந்திர பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய இந்த தருணங்களில் நல்லபல இனிதான நற்செய்திகள் தானாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக அற்புதமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கவிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நுழைந்து பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நல்லபல அதிர்ஷ்டங்களையும் மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் அங்கு உங்களுடைய ராஜயோகாதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சுக்கிரன் பயணிக்கப் போகிறார். எனவேதான் இந்த தருணங்களில் மிகப்பெரிய அளவிலான நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவானின் சேர்க்கை பல நல்ல யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்திகள் தானாகவே தேடிவரும். சுக்கிரன் சனியின் சேர்க்கையால் இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் மட்டுமில்லாமல் வரக்கூடிய புத்தாண்டிலும் நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிறைந்து பெறுகிறீர்கள். இந்த மாதிரியான கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உச்சநிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். அதேபோன்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய உச்சாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அவருடன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக அதிரடியாக கிடைப்பதை தவிர்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உங்களுடைய ராசியின் உச்சாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ராசிநாதனான சுக்கிரனும் உறுதி செய்கின்றனர். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருந்தாலும் 8இல் குரு வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகு 6இல் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அபாரமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய அருமையான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார். எனவே இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகள் அதிரடியாக கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை குருபகவான் பார்த்து கேதுபகவானை புனிதப்படுத்துகிறார். எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு விரய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்ரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த சுபநிகழ்வு தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் நீங்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகளில் வெற்றியோகங்களையும் பெறுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் எடுத்துக்காட்டுகிறார். இந்த வாரத்தில் நவகிரகங்களுடைய சஞ்சார அமைப்புகளும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்ப வருமானங்கள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய விதத்தில் பணவரவு அமைவதற்கு பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தபடியே இல்லத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக வெற்றியடைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவானின் சேர்க்கையால் கண்டிப்பாக உண்டு. என்பது மட்டுமில்லாமல் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் விரய செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு. உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொள்ளும் போதும் பன்மடங்கு அதிக அளவிலான விவேகத்துடனும் வீரத்துடனும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செயல்பட்டு கனகச்சிதமாக செம்மையாக காரிய வெற்றிகளை பெறுவதற்கான ஆற்றல்கள் இந்த தருணத்தில் பலமாக கண்டிப்பாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். தவறான ஒரு சில செயல்பாடுகளிலிருந்து மாறுதல்களை சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகளை வகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிறைந்து உண்டு. இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக ராசியின் உச்சாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இணைந்து அனுகூலமான நல்லபல முன்னேற்றங்களை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள். இதுவரையில் இருந்து கொண்டிருந்த கடுமையான சிரமங்கள் நீங்கி பணிச்சுமை என்பது மிகப்பெரிய அளவில் குறையும். அலைச்சல்களும் குறையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் பெரிய அளவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கப் போகிறது. உங்களுடைய விருப்பப்படியே உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். புதிய வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட நல்லபல மாறுதல்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. வியாபாரத்துறை தொழில்துறையில் கடுமையாக இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி திருப்திகரமான லாபங்களை ஈட்டுவதற்கான சூழ்நிலைகளும் வியாபாரம் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளும் சந்தோஷத்தை வாரிவழங்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை வீரத்துடனும் துணிச்சலுடனும் செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை அதிகரித்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்கு திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக நிறைந்து பெற முடியும். கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெறுவதால் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து அமையும். அதிக அளவிலான வருமானங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். பல்வேறு விதங்களான கலைத்துறை ரீதியான திறமைகளை வெளிக்கொண்டு வருவதோடு அவற்றில் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய புகழ் கௌரவம் பெயர் உயரக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்கள் இனிதாக இந்த தருணத்தில் நிறைந்து உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான அரசியல்வாதிகளுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்ற அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான நல்ல யோகம் இந்த காலகட்டத்தில் பலமாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற உயர் பொறுப்புகள் மற்றும் பல்வேறு விதங்களான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவிலான ஆதரவுகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கிறது. துலாம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்விரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த தடைகள் சிரமங்கள் விலகி முன்னேற்றங்களை மிகப்பெரிய அளவில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது.
மாணவ மாணவிகள் கல்வியில் மட்டுமில்லாமல் தங்களுடைய தனித்திறமைகளையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்கள் அதிர்ஷ்டங்கள் மிகச்சிறப்பாக நிறைந்து கிடைக்கிறது. விவசாயம் ரீதியான விஷயங்களில் சிறப்பாக திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல வளர்ச்சிகளை நிறைந்து சந்திக்க முடியும். விவசாயிகளுக்கு இந்த தருணங்களில் மத்திய மாநில அரசாங்கத்தின் உதவிகள் எளிதாக கிடைக்கும். துலாம் ராசியை சேர்ந்த அனைவருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரித்து ஒற்றுமை மேலோங்கி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பர அன்பு ஒற்றுமை அதிகரிப்பதால் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்.